தூத்துக்குடியில் குலசேகரனப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் துவங்கி வைத்தார். தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் பகுதியில் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா மற்றும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு காளி வேடம் அணிந்த பக்தர்களின் ஊர்வலம் இசக்கியம்மன் கோவிலில் இருந்து பூஜைகளுக்கு பின் துவங்கியது. இந்த பேரணியை இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் ருத்ர தர்ம சேவா நிறுவனர் வசந்தகுமார் ஆகியோர் துவங்கி வைத்தனர். மேலும் மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, மாடு ஆட்டம் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை அணிவகுத்துள்ளனர். மேலும் காளி வேடம் மற்றும் காத்தவராயன் உள்ளிட்ட வேடங்கள் அணிந்த பக்தர்கள் மேளத்திற்கு ஏற்றபாடு நடனமாடி ஊர்வலமாக சென்றனர். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வேல் ஏந்தியும், பறவை காவடி, 17 அடி நீள அலகு குத்தியும், தீச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். மேலும் பிரம்மாண்டமான 45 அடி உயர கிருஷ்ண அவதார பொம்மை, சிவன் மற்றும் காளி பொம்மைகளின் ஊர்வலமும் நடைபெற்றது. காளி வேடம் அணிந்த பக்தர்களின் ஊர்வலத்தை ஏராளமானோர் கண்டு பக்தி பரவசத்துடன் அடைந்தனர். மேலும் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்று சிவன் கோவிலில் நிறைவடைந்தது. மாநிலத்தினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்கிறார். தமிழர்களுடைய மரபு, பாரத தேசத்துடைய மரபு, இதை யாராலையும் அழைத்துக்க முடியாது, அழைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவீர்கள். கலந்து கொள்ள வேண்டியிருக்கும் எங்கள் அண்ணாமலை சித்தர் சுவாமிகளையும் மற்றும் ஜிஎஸ் சுவாமிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். முன்னேற்றி செல்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகையில் உள்ள வேதவநல்லூர் ஜிஎஸ் சுவாமி ஒருங்கிணைப்பாளராக அவர்களை வரவேற்பதை மற்றொரு மகிழ்ச்சி அளிக்கின்றோம். அதோடு இந்து மக்கள் கட்சியினுடைய சித்தர் பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சித்தர் அவர்கள் வருகைப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளான மயிலாட்டம், கரகாட்டம், குயிலாட்டம் அத்தனையும் தமிழரின் மரபுகளில் உள்ள இந்த நிகழ்ச்சியானது ருத்ர தர்மசேவாவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த உள்ள அந்த வேல் குத்திருக்காங்க அத்தனை பேரும் இந்த கலைகளுக்கு ஆதரவு பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரிய நடனம், பாரம்பரிய நிகழ்ச்சிகளை அனைத்து நன்றிகளையும் இறக்கி போடுங்க. தூத்துக்குடியிலே நடைபெறுகின்ற ருத்ர தர்ம சேவா நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு பங்கு பெற்று அளவிலா ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். இந்த ஆண்டும் ருத்ர தர்ம சேவா நடத்தக்கூடிய மகாகாளி ஊர்வலம் வெகு சிறப்பாக நேர்த்தியாக எப்படி அனுப்பது அப்படி ஒரு வழிபாட்டிலும் இறை வழிபாட்டிலும்
இந்துக்கள் வாழ இறைவனுடைய பேரருள் உங்கள் மீது வையகம் வாழ. அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களையும் மற்றும் ஏனைய இந்த இயக்கங்களுடைய பொறுப்பாளர்கள் முத்தாரம் காளி ஊர்வலத்தினுடைய பெருமையும் இந்த பாரத நாட்டினுடைய நிகழ்ச்சியின் பெருமையும் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாசம் உரையாற்றுவார்கள். அனைவரும் நம்முடைய நான் ஒரு முறை சொல்லுகிற பொழுது திரும்ப சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் காளி, ஓம் காளி, வெற்றிவேல், 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 வாழ்க வாழ்க வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, வளமான தமிழகம், வலிமையான பாரதம், ஊழலற்ற தமிழகம், ஒன்றுபட்ட பாரதம், அன்னை தமிழை போற்றிடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம், வந்தே மாதரம் முழங்கிடுவோம். இந்துக்கள் நமக்கு தேவை ஒற்றுமை. இந்த நாடு இந்து நாடு, இந்த நாடு மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரியர் உள்ளவரை இந்து நாடு, ஒரே நாடு இந்து நாடு. பாரத் மாதா கி. தூத்துக்குடி மந்திர மாநகரத்தினுடைய பெருமக்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் பணிகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சி மற்றும் ருத்ர தர்ம சேவை அறக்கட்டளை தசரா திருவிழா நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது. நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்சி பூஜை நவராத்திரி விரதம் நாடு முழுக்க கடைபிடிக்கிறார்கள். நம்முடைய நவராத்திரி ஜீவகாருண்யம் உள்ள மதம் எந்த மதம்? ஜீவகாருண்யம் சனாதன தர்மம். எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம் துவங்குகிறது. பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் துவங்கு என்று சொல்லுவார்களே, பிள்ளையார் சதுர்த்தி துவங்குகிறது ஆவணி மாதம். ஆவணிக்கு பிறகு வரக்கூடிய புரட்டாசி 30 நாம் அதே போல நம்முடைய விஜயதசமி அன்று துவக்கப்பட்ட
இப்போது இன்றைக்கு நூற்றாண்டை கொண்டாடி போராடி நாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் இப்படி ஒரு ஆன்மீக பூமி தூத்துக்குடி பூமி பல்வேறு விதமான நம்முடைய பாரம்பரிய ஊர்வலம் பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோடு பெண்கள் தாய்மார்கள் ஒரு 500 பேர் அவர்களும் இந்த ஊர்வலத்திலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய இந்து மக்கள் கட்சியுடைய சித்தர்கள் பேரவை தலைவர் நம்முடைய ஜி.எஸ். சுவாமிகள் நம்ம திருப்பதியில் நம்ம சுவாமி வீரவனந்தூரிலே ஜி.எஸ். சுவாமிகளாக இருந்து பல்வேறு விதமான அறப்பணிகளை அவங்க நிறைய பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் டோக்கன் பெற்றவர்கள் இந்த வேல் வங்கியூரில் பார்க்கணும். எங்க அண்ணன் சங்கரனுடைய
மிக பிரம்மாண்டமான பொய்க்கால் பேரெல்லாம் வந்திருக்கு. இதனால எல்லாரும் எடுத்த வீடியோவை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நடக்கிற விழாக்களை உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் நீங்க அனுப்பிவிடுங்க. எங்கெங்க நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் தெரியப்படுத்தும். கொஞ்சம் வரிசை கொஞ்சம் நாலு பேராகவும் நின்றுக்கலாமே. ஏன் இங்க யோகிகள் எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் நாலு பேரும் என்ன போதும், ஏகப்பட்ட ரிஷிகள் வருவாங்க. நமது ஊர்களுக்கு முதலாவதாக குதிரை மற்றும் ஒட்டகம், அதுக்கப்புறம் அந்த சதா கலைஞர் வந்து அடுத்தால, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் அந்த வரிசையில் ஒவ்வொரு வண்டியை நிற்கணும். தலைவர் வந்து முன்னாடி அப்படி போட்டுருங்க. ராசா பண்ணி பால்பாண்டி வண்டியில வரியோ நடந்தா யார புரியல கேம முன்னாடி கட்டணுமா? நீங்க என்ன யூடியூப் சேனல்? சுரேந்தர் நம்ம இந்த இது கோயில் முன்னாடி நிற்க ஒரு 2 சென்ட் எங்க நிக்க ஹாக்கு ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி வளவுடிங்கறாது ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் வேலை பண்ணாம யாருமே பத்த கூடாது. கொஞ்சம் சுத்தி நிக்கிறாங்க.
அக்ரிமெண்ட்